ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கனவா எப்படி க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கனவா எடுத்திருக்கேன். அந்த கனவாவுடைய தலையை அப்படி பிடிச்சு இழுத்திங்கன்னா 2 பார்ட்டும் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேஸ்டெல்லாம் வெளியே எடுத்துடணும். இனி மேலே இருக்கக்கூடிய தோலை கை வச்சு எப்படி எடுத்தாலே வந்துடும். அடுத்து தலையை க்ளீன் பண்ண போகிறோம். தலையை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் மை. இது ஸ்ப்ரெட் ஆகாமல் மெதுவாக எடுக்கணும். அந்த மையை எடுத்தாச்சு. இனி கனவால் உள்ள பல்லை எடுக்கணும். பல்லை எடுக்கிறதுக்கு நான் பிடிச்சிருக்கேன்ல அந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல் அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பல்லு தன்னாலே மேலே வரும். அப்புறம் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து கண் எடுக்கணும். கண்ணை நான் பிடிச்சிருக்க மாதிரியே பிடிச்சிட்டு தண்ணிக்கு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணணும். தண்ணிக்கு வெளியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேலெல்லாம் பட்டுரும். அதனால தண்ணிக்கு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கண் தனியாக வந்துடும். இனி சைடில் இருக்கக்கூடிய தோலை உரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், தலையை க்ளீன் பண்ணியாச்சு. இனி இந்த கனவாவை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிடுறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா கழுவியாச்சு. இனி இந்த கனவா கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு இவ்வளோ போட்டு நல்லா வேக வச்சிடணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாயிரும். மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம தண்ணியே ஊற்றலை. ஆனால் எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இனி குக்கான இந்த கனவாவை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட போகிறோம். 1 ஸ்பூன் வத்தல் தூள். உங்களுடைய காரத்துக்கு இருப்பு அதை மாற்றிக்கிடலாம், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. பெப்பர், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை பாயில் பண்ணும்போதே உப்பு போட்டிருக்கோம். இனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அதை ஒரு சைடில் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். இனி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த கனவாயை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக மூடி வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா மேலே தெறிக்கும். ஏற்கனவே பாயில் பண்ணனால கொஞ்சம் கம்மியான டைம் மட்டும் எண்ணெயில் போட்டு வறட்டி எடுத்துட்டா போதும்.
மசாலா தடவின கனவாவை எண்ணெயில் போட்டாச்சு. இனி இதை மூடி வச்சு பொரிச்சிடலாம். கனவா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.